என்று சொல்லக்கூடிய அந்த எஸ்ஐஆர் என்றால் என்ன, எஸ்ஐஆர் எப்படி நாம் கையாளுவது என்பதை பற்றி எல்லாம் நமக்கு ஆலோசனை வழங்கி இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் இந்த நிகழ்ச்சியிலே இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக எஸ்ஐஆர் திருத்த சட்டத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நமக்கெல்லாம் ஆலோசனை வழங்க வந்திருக்கின்ற வழக்கறிஞர் சுவை சுரேஷ் மண்டல பொறுப்பாளர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநில ஆதிதிராவிட நலத்துறை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைசாமி அவர்களே, மாநில பொறியாளர் அணியினுடைய துறை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பரமேஸ்குமார் அவர்களே, மாநில வர்த்தகர் அணியினுடைய துறை செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் குண்டம் சி ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் மாநில விவசாய அணியினுடைய துறை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்க சித்தார்த்தன் அவர்களே, குன்னம் சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் இந்த மண்டலத்தினுடைய ஐடிவியினுடைய பொறுப்பாளராக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி அருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்குமார் அவர்களே, மதியன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, நல்லத்தம்பி அவர்களே, அழகு நீலநகம் அவர்களே, டாக்டர் வல்லவன் அவர்களே, ஜெகதீஸ்வரன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்களே, அதே போல நிகழ்ச்சியிலே பெருந்தெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தோழர்களே, பிஎல்ஏக்களே, வார்டு கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற சூழலிலே எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கன்சிடரேஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை பீகாரிலே செய்து கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்குகளை பிஜேபி அரசாங்கம் நீக்கியிருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக அடுத்ததாக தமிழகத்திலே இப்பொழுது அதை செய்ய தயாராக இருக்கிறது. இங்கே வந்திருக்கிற அத்தனை கழக தோழர்களும் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நமது வாக்குகள் எல்லாம் முதலில் அது இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதுபோன்ற திருத்தங்களை செய்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அது பற்றிய ஆலோசனை கூட்டமாக நமது அண்ணன் சுவை சுரேஷ் அவர்களுக்கு எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பார். இருந்தாலும் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 ஆட்சியை செய்திருக்கிறார். எந்த அரசாங்கம் செய்யாத திட்டத்தை எல்லாம் தமிழகத்திலே செய்து காட்டியவர் நமது தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். உதாரணத்திற்கு 2006 பெரம்பலூர் சட்டமன்றத்திலே எம்ஆர்எஃப் தொழிற்சாலை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்த பொழுது ஆனால் மத்திய அமைச்சர் ராசா அவர்களின் பெரும் முயற்சியால் இந்த பகுதிக்கு எம்ஆர்எஃப் தொழிற்சாலை வந்தது. அதே போல எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருகிறதோ 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் வித்தியாசத்திலே பெரம்பலூர் வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வாங்க இயலாத ஒரு வாக்கு. இதுவரை வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அத்தனை பேரிலும் 31,000 வாக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலே எனக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்தீர்கள். அந்த சூழ்நிலையிலே பெரம்பலூருக்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை கோத்தாரி 1 என்று சொல்லக்கூடிய கோத்தாரி பீனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய காலனி தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய சூழல் வந்தபோது நமது மேலாள் மத்திய அமைச்சர் மிக அரும்பாடுபட்டு அதை பெரம்பலூருக்கு கொண்டு வந்தார். அதை ஒரே ஆண்டிலே அதை தமிழக முதல்வர் திருக்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டு ஒரே ஆண்டிலே உற்பத்தியை துவக்கி பெருமை நமது மேலாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்களுக்கு சேரும். எந்த ஆட்சி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் பெரம்பலூருக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஆட்சியிலே எந்தவித ஒரு வளர்ச்சி திட்டமும் வரவில்லை. எல்லா ஊரிலுமே வளர்ச்சி திட்ட பணிகள் நடந்தது.
குறும்புலூராக இருந்தாலும் சரி, அரும்பாவூராக இருந்தாலும் சரி, குளம்பாடியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பேருக்கும் கிட்டத்தட்ட 40 கோடி 50 கோடி என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த பகுதிக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் பல கோடி செலவு செய்து வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. கடந்த 10 ஆண்டுகளில் எந்தவித வளர்ச்சியும் நாம் பெறவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த 5 ஆண்டுகளிலே நாம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும், குன்னம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும், இந்த பகுதியிலே போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரை போல ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுவிட்டு அவர் இந்த பகுதிக்கு தினம் வார வாரம் அவர் அந்த பகுதிக்கு சென்று ஒரு பெரிய வளர்ச்சி திட்ட பணிகளை எல்லாம் செய்து வருகிறார். நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அவருடைய பணிகளை பார்த்து கூட நான் பொறாமைப்பட்டது உண்டு. ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒரு பெரிய அமைச்சர் செய்கிறாரே என்றாலும் 2 பொறுப்புகளை வைத்திருக்கிற அமைச்சர் செய்கிறாரே என்ற அந்த எண்ணம் கூட இருக்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், எந்த ஒரு திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் மிக கடுமையாக பாடுபட்டு உங்களுக்கான பணிகளை செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் அதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன். எனவே வரக்கூடிய காலம் 2026 மிக கடுமையான காலம். பிஜேபி அரசாங்கம் எப்படியாவது நம்மை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறது. பிஜேபி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் நினைக்கிறான். அதிமுக காரனா இருந்தாலும் திமுக ஒழிக்கணும்ன்றான், பிஜேபி திமுக ஒழிக்கணும்ன்றான், இப்ப வந்திருக்கிற தாவேகா திமுக ஒழிக்கணும்ன்றான், நம்ம அந்த சீமான் கட்சி அவனும் திமுக ஒழிக்கின்றான். எவனப்பா பார்த்தாலும் திமுக ஒழிக்கணும்னு நினைப்பான். ஏன்னா திமுகவோட வளர்ச்சி, அவர் செய்யக்கூடிய சாதனையை அவனால் பொறுத்துக்க முடியவில்லை. எனவே அதை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எனவே நாம் அத்தனை பேரும் விழிப்புணர்வோடு இருந்து நாம் கழகம் என்னவெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து மீண்டும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே பெரம்பலூர் குன்னம் 2 சட்டமன்ற தொகுதியில் மிக அதிக வாக்கு வித்தியாசத்திலே சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் அதிக அளவு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த பகுதியிலே மேலாண் மத்திய அமைச்சர் ராசா அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.